தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். இன்னைக்கு தேவதூதர்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்ப்போம். இந்த தேவதூதர்களை குறித்து வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை பார்ப்போம். எபிரேயர் 12:22 12:22 சொல்லுது, நீங்களோ, அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்களை பார்த்து, மீட்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து எபிரேயருக்கு எழுதின நிருப ஆசிரியர் சொல்கிறார், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தேவதூதர்கள், தேவதூதர்களை பற்றி சில காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணு நாளாக நான் பிரிக்கிறேன். முதலாவது, இந்த தூதர்கள் இந்த தூதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி வரும், எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவங்களுக்கு எதுவும் வேதத்தில் பேர் எதுவும் இருக்குதா, அப்படின்னா அவங்க பேர் என்ன, அவங்க என்ன தான் செஞ்சாங்க, என்ன தான் உதவி செஞ்சாங்க, இதில் தூதர்கள் எதுவும் பிரிவு இருக்குதா? இருக்கு. நல்ல தூதர்கள், கெட்ட தூதர்கள். கெட்ட தூதர்கள் அப்புறமேல் நம்ம பார்க்கலாம். நல்ல தூதர்களை குறித்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதலாவது, இவங்க எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். தேவன் அவங்கள படைச்சிருக்கிறார். தேவதூதர்கள் அப்படி கிடையாது. தேவதூதரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? படைச்சிருக்கிறார். எத்தனை வயசில் படைச்சிருக்காருங்கிறது என்னையால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நான் வேதத்தில் தேடி பார்க்குறப்ப இந்த வாலிபர்களாக இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம். பலத்த சௌரியவான்கள், பலசாலிகளாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஒருவேளை நான் பரலோகத்தில் போனால் தான் அதெல்லாம் தெரியும். இங்கேயே வச்சு எல்லாத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. வேதத்தில் பார்த்தவங்க சொன்னது என்னது? வாலிபர்களாக பார்த்துருக்குறாங்க. பலத்த சௌரியவான்கள். அது என்ன பலத்த சௌரியவான்கள்? இப்போ கோலியாத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அதான் 12 அடி உயரம்னு நம்ம சொல்கிறோம். அவன் தலைச்சீராவை தூக்கக்கூட முடியாது. ஈட்டி முந்தி உலக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எங்கிட்டு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கிராமங்களில் ஒரு சில வீடுகளில் இருக்கலாம், சும்மா ஞாபகத்துக்கு வச்சுருக்குறோம். அந்த அளவுக்கு இருக்குது. அது அது கை பிடிக்கணும், கைப்பிடி அவ்வளோ பெருசு. அப்போ ஆள் எவ்வளோ உயரம்? அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். எல்லா தூதர்களும் அப்படி இருக்காங்களா? இருக்கலாம். அதான் பலத்த சௌரியவான்கள்னு சொல்லி. அவங்கள எப்படி படைச்சிருக்காங்களோ அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க? ஆதாம்லேருந்து நமக்கு தெரிய இதுவரைக்கும் 6000 வருஷம். இப்போ அதுக்கு முன்னால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க இருக்கிறாங்க. இப்போ எந்த காலத்தில் இருக்காங்க தெரியல. எதுக்கு படைச்சாரு? தேவன் தன்னுடைய வேலைகளை செய்ய. இவங்க கர்த்தருடைய வேலையை செய்கிறவங்க. என்ன வேலை செய்கிறாங்க? அவங்க எல்லாம் பரலோகத்தில் இருக்காங்க. இன்னும் பரலோகம் எங்கே இருக்குது? பரலோகம் 3ஆம் வானம். நம்ம பார்க்குற அந்த ஏரோப்ளைன்லாம் பார்க்குறோம். இந்த ஏரோப்ளைன் 35,000 அடி உயரம் வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட அந்த அளவு வரைக்கும் முதல் வானம்னு கணிக்கிறாங்க. 2ஆம் வானம், இப்போ நம்ம கோளங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? வானம், பூமி, சூரியன், சந்திரன், ஜூபிட்டர், வியாழன், வெள்ளி, சனி, கிரகங்கள். அந்த கிரகங்கள் இருக்கக்கூடியது 2ஆம் வானம். அதுக்கு மேலே ஒரு கிரகமாக தான் இருக்கணும், பூமி மாதிரி. அதுவும் அங்கே ஒன்று இருக்குது. அதுதான் என்னது? பரலோகம். தேவன் எங்கே இருக்கிறாரு? 3ஆம் வானத்தில் இருக்கிறாரு. அது எதுக்கு பாஸ்டர் 3ஆம் வானம்? பவுல் அப்போஸ்தலன் ஒரு தரிசனத்தை பார்த்து 3ஆம் வானம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் சுய நினைவாக இருந்தேனா இல்லையான்னு தெரில, தரிசனம் பார்த்தனா இல்லை மாம்ச கண்களில் பார்த்தனா எனக்கு தெரியலேன்னு சொல்லி அவர் விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ பரலோகத்தில் அவங்க இருக்காங்க. எப்போ படைச்சாரு? பூமி வானம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே படிச்சிட்டார். அவருடைய வேலைகளை செய்வதற்கு. அப்போ கர்த்தர் பூமியை பார்த்தீங்கன்னா, பூமியில் இன்னைக்கு சுமார் 800 கோடி மக்கள் இருக்காங்க, எல்லா இடத்தையும் சேர்த்து. இந்திய நாட்டில் இதெல்லாம் சுமார்னா கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும், 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க?
அப்போ கர்த்தர் தான் வார்த்தையை சொல்கிறதுக்கு, கர்த்தர் தான் வார்த்தையை சொல்கிறதுக்கு, செய்தியை சொல்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு தூதன்ட்ட, இப்போ ஏதோ ஒரு தூதன் அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, நீ போய் இன்னார்கிட்ட அவங்களுக்கு போய் இந்த செய்தியை நீ சொல்லிட்டு வா. அப்போ அவங்க வர்றாங்க. மெசஞ்சர், ஒரு செய்தியை சொல்ல அவர்கள் வருகிறார்கள். பரலோகத்தில் தேவனுடைய வேலைக்காரர்கள், சேவை செய்கிறவர்கள் அவங்க. ஓகே, இதுதான் அவங்க சிருஷ்டிக்கப்பட்டவைகள். வயசு கூடாது, வளர மாட்டாங்க. எப்படி படைச்சாரோ அது எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவங்க எப்படி தான் இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. சரி, முதலாவது அதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, எப்போ படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பூமி படைக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்கெல்லாம் படைக்கப்பட்டாங்க. யோபு நிறைய வசனங்கள் வரும், சில வசனங்களை நான் விட்டுடுறேன். அவங்க செஞ்ச பணிக்கு மட்டும் வசனத்தை சொல்லி நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். யோபு 38:7 பாருங்களேன். அப்பொழுது, எப்பொழுதுனா மேலையெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் வசனம் சொல்லுது, பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது. அந்த பூமியை ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது, அதுக்கு பூமியின் அளவு எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு கோடிக்கல்லை வைத்தவர் யார், இதெல்லாம் அங்கே இருக்குது. அளவு ஒவ்வொன்றா அளந்து வச்சுருக்காங்க. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தார்கள். இந்த தேவ புத்திரர் தான் ஏஞ்சல்ஸ், இங்கிலீஷில் ஏஞ்சல்ஸ்னு தெளிவாக போட்டிருக்கும். அப்போ பூமிக்கு அஸ்திபாரம், இந்த வீடு அஸ்திபாரம்னு சொல்கிறீங்களா, வீடு கட்டியிருப்பீங்க, நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருந்தீங்க. நீங்கள் கட்டின வீடு ஒருவேளை உங்கள் தாத்தா உங்கள் அப்பா கட்டியிருந்தாங்கன்னா அஸ்திபாரம் பறிக்கிற அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம், நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்போ பூமியை உண்டாக ஒரு புரிகிற மாதிரி ஒரு அஸ்திபாரம் போடுறப்பவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்பா அஸ்திபாரம் போட்டாச்சு, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒரு பூமிக்கு அஸ்திபாரம் போட்டீங்களே, அப்போவே அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஆரம்பமாய் அது காணப்படுகிறது. ஓகே, இந்த தேவதூதர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, அடுத்த கேள்வி. எத்தனை பேர் கரெக்டாக எண்ணி இல்லை, ஆனால் தேவனுக்கு நம்பர் தெரியும். நட்சத்திரங்களெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, அது யூதர்களை குறிக்குது. என்னாகுமோ புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா பேர்களும் நம்பர்களும் வரிசையாக இருக்கும் எண்ணி பார்த்து. இப்போ எண்ணி பார்த்து எழுதியிருக்கிறாங்கன்னா அவங்க தான் அந்த யூதர்கள். அந்த யூதர்களை என்னாகமத்தில் எழுதி வச்சுருக்காங்க. இல்லை தாவீது யோவாபை அனுப்பிச்சி விட்டு யுத்த புருஷர்களையெல்லாம் போய் எண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு பிறக்கிறப்ப அந்த அகாஸ்வேரு ராஜா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறான், கேன்சர். இப்போ நம்பர் தெரியுது. அவங்க நட்சத்திரங்கள் அதெல்லாம் யூதர்கள். அதான் என்றாங்கன்னு சொன்னால் தேவதூதர்கள் என்னாமையாக இருப்பாங்க. சரி, இவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க, அதுதான் நம்ம வாஸ்தது எபிரேயர்களது நிருபத்தில் நான் வாஸ்து காமிச்சேன் இல்லைங்களா, 1000 10000. அப்போ 1000 16000 பெருக்குனா அது சைவர் வந்துக்கிட்டே இருக்கும். 1000 1000ஆய் 10000 10000ஆய் அவர்கள் இருக்கிறார்கள். தானியேல் 7:9-10 பார்த்தீங்கன்னா 1000 பேர் கர்த்தரை சேவித்தார்கள், கோடான கோடி பேர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள், அவர் வேலையை செய்ய, அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க. அப்போ 1000 இருக்கிறாங்க, கோடியாக இருக்கிறாங்க. திடீர்னு யாரையாச்சும் கோடிக்கு எத்தனை சைபர்னு கேட்டால் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. 100 1000 10000 இவ்வளவுலே நம்ம நின்றுக்கிட்டோம். 1,00,000க்கு ரைட் இத்தனை சைபர்னு போட்டு வச்சுருக்கோம். அந்த கோடின உடனே மில்லியன் பில்லியன்னா நமக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளோ பேர் இருக்கிறான். அவ்வளோ பேர் இருக்கிறான். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா, இப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்களாம் கரங்களை வைத்து காட்டுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த கையை தூக்குனீங்கல்ல, உங்களுக்கு தேவன் சேவை செய்ய, உங்களை பாதுகாக்க, ஒரு ஆபத்து நேரத்திலே உங்களை விடுவிக்க, ஒரு மரண நேரம் வரும் பொழுது அதை காத்துக்கொள்ள, ஒரு விபத்து நேரிடும் பொழுது அந்த விபத்திலே உங்களை சூழ பாளையம் இறங்கி உங்களை பாதுகாப்பாக குட்டி பிள்ளையை அப்படியே அரவணைச்சு தாய் கொண்டு போகிற மாதிரி உங்களை பாதுகாக்க கர்த்தர் எத்தனை பேரை கொடுத்துருக்காரு? ஒரு ஆளுக்கு ஒரு தூதனை கொடுத்துருக்காரு. ஒரு ஆளுக்கு ஒரு தூதன். இன்றைக்கி 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா இன்னுமே படைச்சி அனுப்ப போகிறதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே அவ்வளோ கோடிகளை அவர் வச்சிருக்கிறார். அவ்வளோ கோடிகள் அங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் நிச்சயமாக நமக்கு இருக்கிறாங்க. எங்கடா இருக்கிறாங்க பாஸ்டர்? எல்லாம் பிரசங்கத்தில் இன்றைக்கி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இவ்வளோ பேர் அவங்க இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க
வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12:4 தேவன் எல்லாரையும் படைக்கிறார் இல்லைங்களா? இப்போ இதை பாருங்களேன், அதை அமைத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1:31 வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்ன தெரியுமா சொல்லுது? மொதல் பக்கம் 2ஆம் பக்கத்தில், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின அவர் உண்டாக்குறார். சரிங்களா? அப்போ தூதர்களை யார் உண்டாக்குனது? தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. இப்போ கர்த்தர் பார்க்குறப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்போ தூதர்களை பார்க்குறப்ப எப்படி இருக்காங்க? மொதல் தூதர்கள் எப்படி தான் இருந்தாங்க? நல்லா தான் இருந்தாங்க. எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் கெட்டு போயிட்டாங்க. கெட்டு போனது எத்தனை பேர் கெட்டாங்க? மொத்தம் 3 மடங்காக பிரிச்சுக்கோங்க. 3 தேவதூதர் கூட்டத்தை 3 பிரிச்சிங்கன்னா 3ல் 1 பங்கு என்னாச்சு? கெட்டு போச்சு. லூசிஃபர் அவன் நினச்ச மாதிரியே கொஞ்சம் பேர் இவனு நினைக்க அவங்க எல்லாத்தையும் பரலோகத்திலேருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? பூமியில் விழ தள்ளிட்டார். 3 மடங்கில் 1 மடங்கு கீழே விழுந்துச்சு. இன்னும் எத்தனை மடங்கு அங்கே நல்ல தூதர்களாக இருக்கிறாங்க? 2 மடங்கு. அப்போ எண்ணிக்கை கூட தான் இருக்குது. எண்ணிக்கை கூட தான் இருக்குது. அவங்க எல்லாம் அங்கே இருந்து தங்களுடைய பணிகளை அவங்க கர்த்தருக்காக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எப்போ படைச்சாங்க சொல்லியாச்சு. எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு கணக்கு போட்டாச்சு. இந்த தூதர்களுக்கு எதுவும் பேர் இருக்குதா? இருக்குது. இப்போ பேரை நம்ம பார்த்துக்கலாம். கவனிச்சுட்டே வாங்க. தேவ தூதர்களை இவங்களை பரமசேனை, சேனைனா கூட்டம், பரம்னா பரலோகம், பரலோக சேனை ஒரு பேர் இருக்கு. கேருபீன்கள் அப்படின்னு அடுத்த பேர் இருக்கு. இந்த 3 வகையான தூதர்களுக்கு இந்த ரெக்கை இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த நாடகம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம். அப்போ மரியாள்கிட்ட வந்து, மரியாளே கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு சொல்கிறப்ப ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணிடுறாங்க? அதான் கடையில் விற்கிறானே, 2 ரெக்கை இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவதூதர்கள் எல்லாருக்கும் ரெக்கை இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம். நினைப்பு ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கவனிங்க, கேருபீன்களுக்கு 2 ரெக்கை இருக்கு. எசேக்கியேல் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. தேவன் வீட்டு இருக்கிறாரு. தேவனுடைய மகிமை தேவாலயத்தை என்ன பண்ணிருச்சு? நிரப்பிருச்சு. தேவ மகிமை அங்கே அந்த தேவ சமூகத்தில் கேருபீன்கள் உண்டு. ஒரு கேருபீனுக்கு 2 ரெக்கை. இப்போ நீங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல, அது மாதிரி இப்படி தான் இருக்குமா? ஒரு அடையாளம் இல்லை, வெள்ளை ட்ரெஸ் போட்டு சும்மா ஜிகுன்னு வந்த உடனே பார்த்தாவே எப்படி தெரியுது? தேவதூதர் மாதிரியே தான் தெரியுது. கேருபீன்கள். 2வது இன்னொரு கூட்டத்துக்கு பேர் சேராபீன்கள். இந்த சேராபீன்கள் இவர் வந்து ஏசாயா தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை பார்க்குறார். அந்த தரிசனத்தில் தேவன் வீட்டு இருக்கிறார். தேவனுடைய வஸ்திர தொங்கல் அந்த ஆலயத்தை என்ன பண்ணிருச்சு? எல்லாத்தையும் நிரப்பிருச்சு. ஆலயத்தை நிரப்பட உடனே பார்த்தாக்க அங்கே சேராபீன்கள் இருக்கிறாங்க. இந்த சேராபீன்களுக்கு எத்தனை ரெக்கை இருக்குது? 6 இருக்குது. 6 ரெக்கை. அவங்க கர்த்தருக்கு மேலே 2 ரெக்கைகளால் பறந்து, 2 ரெக்கைகளால் முகத்தை மூடி, 2 ரெக்கைகளால் பாதங்களை, காலை பார்க்கக்கூடாது, அவங்க காலை மூடி அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க? பறக்கிறாங்க. பறந்துக்கிட்டே இருந்து தேவனை துதித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு சொல்ல ஆரம்பித்தவங்க இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சொன்னால் போதுமா? போதும். தேவனை என்ன சொல்ல சொன்னார்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லுனாரு. சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை போர் அடிக்காதா? இத்தனை வருஷமாக சொன்னோமா? அதை நீ சொன்னால் போதும். எதிர்த்து மட்டும் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. 6 ரெக்கை. அடுத்து ஜீவன்கள்னு வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 4, 6, 8 அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவன்கள் இருக்குது. இந்த ஜீவன்களுக்கும் எத்தனை ரெக்கை இருக்குது? 6 ரெக்கை இருக்குது. 6 ரெக்கை இருக்குது. அதுக்கு முன்னால் கண்ணு, பின்னால் கண்ணு, உள்ள கண்ணு, வெளியே கண்ணு, அது நிறையா போட்டிருக்கு. எல்லாம் கண்களாக இருக்குது. அடுத்து காவலாளன், இன்னொரு பேர் காவலானன், காவல் காக்கிறவன். அது மாதிரி இந்த பேர் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர், பிரபலியமான பேர் கேப்ரியல் தூதன். காப்ரியல் தூதன். சகரியா, எலிசபெத்,
அவங்கள்ட்ட வந்து சகரியாட்ட பேசி உனக்கு யோவான் ஸ்நானகன் என்ற குமாரன் பிறப்பான்னு வந்து சொன்ன அவர் தான். மரியாள்கிட்ட வந்து மரியாளே அவங்க மூலமாக இயேசு பிறப்பார்னு சொல்லி செய்தியை வந்து சொன்னது அந்த காபிரியேல் தூதன் தான். தானியேல் தரிசனம் பார்க்குறப்ப அவருக்கு வந்து அந்த தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறவர் யார்? இந்த காபிரியேல் தூதன். இது இல்லாமல் மிகாவேலுக்கு இங்கிலீஷ் பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு ஆர்க் ஏஞ்சல். ஆர்க் ஏஞ்சல் தான் பிரதான தூதன். பிரதான தூதன் சீஃப். இந்த கப்ரியேலும் ஒரு பிரதான தூதன், ஆர்க் ஏஞ்சல்னு போடலை, பிரதான தூதன். இவரும் ஒரு பிரதான தூதன். இப்போ நீங்கள் பார்த்தவங்க எல்லாரும் என்ன வகையான தூதர்கள்? நல்லவர்கள். இவங்க எல்லாம் நல்லவர்கள். எப்போ விழுந்து போனாங்களோ, அதாவது வானத்துக்கு மேலே நான் போவேன், அந்த மலைக்கு மேலே என் சிம்மாசனத்தை உயர்த்துவேன், தேவன் போல் நான் உட்காந்துருப்பேன், எல்லாரும் தேவனை ஆராதிக்கிற மாதிரி எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும்னு நினச்ச உடனே இன்னொரு கூட்டமும் சேர்ந்து நினைக்குது, எல்லாத்தையும் வானத்திலேருந்து தள்ளிட்டார் கர்த்தர். தேவ தூதர்கள் தேவனுக்கு சமமானவர்கள் அல்ல. தேவனுடைய வேலைக்காரர்கள், தேவனால் படைக்கப்பட்ட வேலைக்காரர்கள். ஆனால் இவர்கள் மனிதர்களை விட மேன்மையானவர்கள், சற்று கூடியவர்கள். மனிதர்களுடைய ஞானத்தை விட தேவதூதர்களுடைய ஞானம் அதிகம். தேவதூதர்கள் சர்வத்தையும் அறிந்தவர்கள் அல்ல, தேவன் மட்டுமே சர்வத்தையும் அறிந்தவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. இவர்கள் அதை விட குறைந்தவர்கள். தேவனோடு யுத்தம் பண்ண முடியவில்லை. எனவே தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, முக்கியமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? குஸ்தி போட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்படியாச்சும் உன்னை விசுவாசத்துலேருந்து திசை திருப்பிடணும், சர்ச்சுக்கு போக விடாமல் தடபடணும், நல்ல ஆவிக்குரிய வசனங்களை கேட்க விடாமல் உன்னை சிதறடிக்க வேண்டும், உன்னுடைய வியாதி வரும் பொழுது உனக்கு சோர்வை உண்டாக்க வேண்டும், பணக்கஷ்டம் வரும் பொழுது உன்னை நெருக்க வேண்டும், நீ கிறிஸ்துவுக்காக ஓடி ஆத்துமா ஆதாயம் செய்யும் பொழுது உன்னை எந்த அளவுக்கு வீழ்த்த வேண்டுமோ அந்த வீழ்த்துவதற்கு திட்டமிட்டு ஏமாத்தி வஞ்சிச்சு பொய்யை சொல்லி புரட்டை சொல்லி உன்னை திசை திருப்பி கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய சத்தியத்திலே நிலைத்திருக்காதபடி, உற்சாகமாய் ஜெபிக்க விடாதபடி, ஆவியிலே நிறைவாய் அபிஷேகம் பண்ண விடாதபடி எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ, வஞ்சிக்க முடியுமோ, பொய்யும் புரட்டையும் சொல்ல முடியுமோ அவைகளெல்லாம் சொல்லி உங்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிறவன் தான் சத்துருவும் அவனுடைய கூட்டமும். விசுவாசிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை தெளிவாக எடுத்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை பிரயோஜனப்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியினுடைய பொறுப்பு. மும்முரமாக வார்த்தையை சொல்லும் பொழுது அப்படியே அசந்து தூங்க வைக்கிறது யாரு? அவன் தான். உங்களை முழுசும் ஆட்கொள்ளலை சாத்தான். ஆனால் லேசாக என்ன பண்ணிடுறதான், ஒரு காலில் ஒரு முள்ளு குத்துனா நம்ம என்ன பண்ணுறோம்? முள்ளு குத்திருச்சு. ஒரு 10 பேர்கிட்டாச்சே என்ன சொல்லிடுறோம்? முள்ளு குத்திருச்சு. லேட்டாக வர்றப்பவே என்ன சொல்லிடுறோம்? பஸ்ஸு லேட்டு. பஸ்ஸுலேருந்து நடந்து வர்றப்ப இப்போ சகதியாக போச்சா, வலிக்கு விட்டு விழுந்துட்டேன். அதில் அப்படி தான் ஏதாச்சும் ஒன்றை சொல்லி முடியாமல் ஏதாச்சும் ஒன்றை சொல்ல வைக்கிறதெல்லாம் இந்த வேலை. யார் வேலை? சின்ன ஆய்ங்க வேலை. அவன் செய்கிற வேலை தான். சரி, அவனுக்கு என்ன பேர் இருக்குது? வெளிப்படுத்தல் 9:11 அப்போலியோன். பாதாளத்திலிருந்து வர்ற தூதன். ஏசாயா 14:12 இது இங்கிலீஷ் பைபிளில் மட்டும்தான் இருக்கும், தமிழ் பைபிளில் இல்லை. ஓ லூசிஃபர், அவன் தான் அவர்களுடைய ஆர்க் ஏஞ்சல். பிசாசு கூட்டத்துக்கு தலைவர் யார்? லூசிஃபர். இங்கிலீஷ் பைபிளில் ஏசாயா 14:12 இருக்கும், தமிழ் பைபிளில் இல்லை. சரி, வேதத்தில், கத்தோலிக்க வேதத்தில் இருக்குது. ப்ராட்டஸ்டன்ட் பைபிள் மற்ற எல்லா பைபிளும் என்ன பண்ணிட்டாங்க? அது தள்ளுபடி ஆகமம்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணியாச்சு. அதென்ன தள்ளுபடி ஆகமம்? இது கர்த்தரால் சொல்லப்படவில்லை, கர்த்தரால் ஏவப்பட்டு, ஆவியானவரால் ஏவப்பட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்க இந்த நாவல்னு எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நாவல் எழுதுறவங்களுக்கு சிறந்த பரிசெல்லாம் கொடுப்பாங்க, நோபல் பரிசெல்லாம் கொடுக்குறாங்க, பெஸ்ட் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு. அதனால் எழுத்து ஆசிரியர்கள் அந்த சமயத்தில் கிறிஸ்தவ கதைகளை எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த கதையை படித்தாவே எது மாதிரி தான் இருக்கும்? ஒரு பைபிள் புக்கை படித்த மாதிரி இருக்கும். அப்படி எழுதப்பட்ட புஸ்தகத்தை ஜூவிஸ் கேனன்னு ஒரு டீம், ஒரு குழு, அவங்க எல்லாத்தையும் தேடி ஆராய்ஞ்சு இது அந்த சமயத்தில் இது கர்த்தரால் சொல்லப்பட்டது இல்லை அப்படின்னு அதை என்ன பண்ணியாச்சு? தள்ளுபடி ஆகமம்
அதை கத்தோலிக்க பைபிளில் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அது அவங்க தான் பதில் சொல்லணும். ப்ராட்டஸ்டன்ட் அதை தவிர்த்து வேறு எந்த பைபிள்லையும் அது இல்லை. இல்லை இல்லை விட்டுரு விட்டுரு. சில சமயம் மாதா டிவியில் இந்த இறை வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இதிலிருந்து கோட் பண்ணுவாங்க. நான் கேட்பேன் சில சமயம், நல்லாயிருக்கும். நல்லா படித்த சாமியார்கள் அருமையாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு 4 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கேளுங்க. சனிக்கிழமை சாயங்காலம் 8:30 to 9 வரைக்கும் வாழ்வு தரும் இறை வார்த்தைன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டீம் மாறி வராங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க மாறி மாறி வருவாங்க. எல்லாம் படித்த எல்லாம் டாக்டரேட்ஸ் இருக்காங்க. இப்போ அது எதுக்கு சொல்கிறீங்க? தள்ளுபடி ஆகமத்தில் 5 பேர் இருக்குது. என்னது? யூரியேல், ரஃபேல், ரகுவேல், ஜாரியேல், ராமியேல் அப்படின்னு 5 பேர் தள்ளுபடி ஆகமத்திலையும் இருக்குது. ஓகே, ஆக இதெல்லாம் தேவதூதர்களுடைய பெயர்கள். இப்போ 3வதாக நம்ம அவங்களுடைய குணங்கள், சுவாபங்கள், அவருடைய தன்மைகள். அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருப்பாங்க? இப்போ இவருக்கு அடையாளம் தேவதூதர்கள் பல இடங்களில் நம்ம பார்த்து என்னென்னு ஒன்று பார்க்கலாம். ஒன்று முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த மாம்ச கண்ணுன்னு சொல்கிறோம்ல, மாம்ச கண்ணுன்னா என்னது? மாம்ச கண்ணில் பார்க்கல. எப்படி அப்படின்னு சொன்னாக்க என்னாகமோ 22:31 பிளேயாம், வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். பிளேயாம் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காக பாலாக்கு ராஜாட்ட வர்றான். வர்ற வழியில் அன்னைக்கு இருந்த வாகனம் வந்து கழுதையில் ஏறி வர்றான். கழுதையில் ஏறி வர்றப்ப கர்த்தருக்கு பிடிக்கல, கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. போகாதேன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். போன்னு விட்டுட்டாரு. இப்போ கழுதை மேலே வந்துட்டுருக்கான். கழுதைக்கு தெரியுது உருவிய பட்டயத்தோட ஒரு தேவதூதன் நிற்கிறான். ஒரு தேவதூதன் என்ன பண்ணுறான்? உருவிய பட்டயத்தோடு. இவனுக்கு ஒன்றும் தெரியல. இந்த கழுதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுது? இந்த பக்கம் ரோட்டை விட்டு மாறி போவாங்க பார்த்தீங்களா, ரைட்டில் போகிறான். அப்புறம் திடீர்னு லெஃப்டில் வருது. கழுதை இங்கிட்டும் போது இங்கிட்டு என்ன என்னை சேட்டை பண்ணுறியா? கழுதை பேசு. இவன் கழுதைகிட்ட பேசுகிறான், கழுதையும் இவன்கிட்ட பேசுது. அடிக்கிறான். கேட்குறேன், ஏன் என்னை அடிக்கிற? ஏன் என்னை அடிக்கிற? நான் உனக்கு என்ன செஞ்சேன்? என்னை போய் அடிக்கிற? என்னடா நீ என்னை கேவலப்படுத்துகிற? ரோடு நேராக இருக்குது, நேராக போகிறத விட்டு நீ வலது பக்கம் போகிற. வலது பக்கம் ஏன் இங்கே போகிறேன்னு சொன்னாக்க திடீர்னு இடது பக்கம் போகிற. அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே, கழுதை பேசுது, இவன் பேசுகிறான். 2 பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருந்தாக்கா அந்த தேவதூதன் விலகுனவர் கழுதை பயந்து போகுது. வலது போகிறோம் இல்லை இடது போகிறோம். அப்புறம் நடுவில் அங்கெல்லாம் இந்த காம்பவுண்டு கட்டி வச்சுருக்காங்க. அந்த காம்பவுண்டு கல்லுகளால் இஸ்ரவேல் தேசத்தில் அடுக்கி வச்சுருக்குறாங்க. அப்போ இங்கே ரொம்ப இங்கிட்டும் போயிட முடியாது, இங்கிட்டும் போயிடும்போது ரொம்ப நெருக்கம். அந்த சந்துன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சந்து, சின்ன சந்து. அங்கனை வந்து நடுவில் நின்றுக்கிட்டார் உருவிய பட்டயத்தோட. இப்போ கழுதை வந்தது என்ன பண்ணிடுச்சு? படுத்துக்கிடுச்சு. படுத்த உடனே இன்னும் அடிக்கிறான். இப்போ கர்த்தர் பிளேயாமின் கண்களை திறந்தார். சொல்லுங்க, கர்த்தர் பிளேயாமின் கண்களை திறந்தார். அப்போ நம்ம ஆவிக்குரிய கண்ணை கர்த்தர் என்ன செய்யணும்? திறக்கணும். திறந்தா யாரை பார்க்கலாம்? எல்லாரையும் பார்த்துடலாம் நீங்கள். அப்போ தான் அவன் பார்க்குறான். மாம்ச கண்களில் தேவதூதனை பார்க்க முடியாது. அடுத்து இந்த தேவதூதர்கள்லாம் ஒளி உள்ளவர்கள். ஒளி உள்ளவர்கள் அங்கே போட்டிருக்கப்பவே ஒளிரக்கூடியவர்கள். அவர்கள் ஒளி பிரகாசமாய் இருக்கிறார்கள். ஒளி உள்ளவர்கள். இந்த ஒளி உள்ளவர்கள்னு எப்படி தெரியும்? பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஒரு தேவதூதன் போகிறான் அவனை விடுவிக்க. ஏன்னா சுவிசேஷத்தை தடை பண்ணக்கூடாது. சுவிசேஷம் சொல்கிறவங்கள சிறையில் போட்டு தேக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்னது? சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். நீ என்ன பிடிச்சி வைக்கிறது? படா உள்ள போய் வெளியில் கொண்டுட்டு வா. இப்போ தேவதூதன் உள்ளே போகிறார். போய் நின்ன உடனே அந்த அறை முழுவதும் என்ன ஆயிடுச்சு? பிரகாசித்தது, ஒளி வீசியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவனுடைய ரூபம் இயேசு கல்லறையிலிருந்து மரித்து உயிரோடு எழும்பி விட்டார். அந்த பெண்கள் கூட்டம் போய் அவங்க கலாச்சாரப்படி சில செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய போகிறாங்க. கல்லை புரட்டி விட்டது தேவதூதன். அங்கே உள்ள 2 தூதன் இருக்கிறத முதல்ல டீம் போய் பார்க்குது. பேதுரு யோவான் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. மரியாள் மட்டும் என்ன செய்யலை? வீட்டுக்கு போகலை. மற்றவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. இந்தம்மா விடவே இல்லை. போய் பார்க்குது. அப்போ அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. ஐயா, இயேசுவ சரீரத்தை காணா, நீங்கள் ஏதும் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? இல்லை பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா எங்கே இருக்குன்னு?
அப்படிங்கிறப்ப அந்த அறை எப்படி இருக்கிறான், அவங்க ரூபம் மின்னலை போல. வானத்தில் மின்னல் வெட்டுறத பார்த்துருப்பீங்கல்ல, கண்டு போயிடும், பளிச்சுன்னு வெட்டும். சில சமயம் கிலோமீட்டர் கணக்கில் என்ன பண்ணோம், அப்படியே வெளிச்சம் அப்படியே போகும், மின்னலை போல. அவங்க அப்படி இருக்காங்க. அவங்க வஸ்திரமும் எப்படி இருக்குது, வெண்மை, உறைந்த மலையை போல, பனிக்கட்டியை போல வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். அடுத்து அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். எப்படி, ஸ்தேவான் பிடிச்சி வச்சு ஸ்தேவானை ஆலோசனை சங்கத்தில் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்குறப்ப எல்லாரும் இப்போ யாரை பார்க்குறாங்க, ஸ்தேவானை பார்க்குறாங்க. பார்க்குறப்ப ஸ்தேவான் முகம் எப்படி ஆயிடுச்சா, தேவதூதர் முகம் மாதிரி. அவங்களுக்கு அப்போ தெரியுதுல்ல. எப்படி தெரியும், இந்த இப்படி வசனங்களை படிக்கிறதுனாலையும் எடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணுறதுனாலையும். இப்போ இன்றைக்கி ராத்திரி தூங்கிட்டு இருக்கப்போ பளிச்சுன்னு வெளிச்சம் வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, வந்துட்டாரியா நம்மளை பார்க்குறதுக்கு அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி முகம் எப்படி இருக்குது, பிரகாசமாக பளிச்சுன்னு இருக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க அவன் முகம் பிரகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, இயேசு உயிர் தெழுந்தப்ப பார்த்துருக்குறாங்க அவங்க. இப்போ ஆவிக்குரிய கண்ணெல்லாம் அங்கே என்ன செய்யலை, திறக்கல. மாம்ச கண்ணில் தான் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. மாம்ச கண்ணில் தான் அவங்க பார்க்குறாங்க. மோசே அந்த மலை மேலே, ஓரேப் மலையில் பசுமையான அந்த செடியில் எரியிறத பார்க்குறார். எரியிற செடிக்கில தான் யார் நிற்கிறது, அந்த தேவ தூதன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தேவதூதன் இருக்கிறாரு. ஆனால் தேவதூதன் என்ன செய்யலை, எரிஞ்சு போகலை. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ 3 பேரையும் உள்ளே போட்டப்ப அக்னி அவங்க மேலே பலவந்த மணலை, அவங்க உடையெல்லாம் கருக்கி போடலைன்னு படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி அவர் எரிஞ்சு போகலை. அப்போ அக்னியால் தேவதூதர்கள் சேதப்படுவது இல்லை. அவர்களுடைய பலத்தை பாருங்க, பலம். ஒரு தேவதூதன் தானியேலை சிங்கக்கபியில் போட்ட உடனே சிங்கங்கள்னு போட்டிருக்கும், புளூரல்ல. 2 இருந்திருக்கலாம், 3 இருந்திருக்கலாம், கூட இருந்திருக்கலாம். அவங்க வாயெல்லாம் என்ன பண்ணுறான், கட்டுறான். அவன் சிங்கத்தை பார்த்து பயந்தானா? ஒரு எலி, ஒரு பாச்சா வந்து அப்போதும் வீட்டில் அழே கல்லா உள்ளாண்டுருவாங்க. சின்ன பாச்சா, ஐயோ தப்புது, எலியை பார்த்தேன் போச்சு, நான் இனிமேல் வீட்டுக்கு போய் கிச்சனில் சோறே ஆக்க மாட்டேன். கொஞ்சம் கூட சந்தேகப்படலை. இவங்க சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறாங்க. மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானார்கள். யோசேப்பு நீதிமான். இந்த நீதிமான் அவர்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை. நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் நீதிமான், அவர்கள் எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், கர்ப்பவதியானார்கள், அவர்களை அவமானப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் மெதுவாக நான் என்ன செய்ய விரும்புகிறேன், கொஞ்சம் தள்ளிவிட நான் விரும்புகிறேன். சீட்டு எழுதி கொடுத்து அவமானப்படுத்தாமல் கண்ணியமாக என்று திட்டமிட்ட பொழுது தேவதூதன் நேராக வர்றார். வந்து அவர் சந்தேகத்தை என்ன பண்ணிட்டாரு, நிவர்த்தி பண்ணிடுறார். மனுஷன் என்ன நினைக்கிறான், தள்ளி விட்டுருவான். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அப்படி நீ செய்யாத, நீ சேர்த்துக்க. முதல் குழந்தை பிறக்கும் வரை அவளை அறியாதிருந்தான், ஒரு உறவும் வைக்கல. சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணியாச்சு. அடுத்து தேவதூதர்கள் காற்றுகளாக கர்த்தர் படைத்திருக்கிறார். நட்சத்திரங்களாக இருக்காங்க, காத்தா இருக்கிறாங்க, பிரகாசமாக இருக்கிறாங்க. சரி, நிறையா வார்த்தைகள் வருது அவங்கெல்லாம். அடுத்து இவர்கள் திருமணம் செய்து கொள்வது இல்லை, திருமணமே செய்யலை. அப்போ பிள்ளையும் பெற்றுக்கொள்வது இல்லை. யூதர்களில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று சதுசேயர், இன்னொன்று பரிசேயர். பரிசேயர் என்ன செய்வாங்க, தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் தேவதூதரை குறித்து பேசிகிட்டே வர்றோம். சிலர் என்ன சொல்லலாம், நான் அதெல்லாம் நம்பலை, நம்பாட்டி போ பெண்ண. அது மாதிரி தான் இதெல்லாம். இயேசு உயிர் தள்ளவில்லை, நம்பாட்டி போ. நம்புனா உண்டு. நம்பினவர்கள் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள். நம்பாதவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் சில பேர் இருக்கலாம். இவங்க இயேசுக்கிட்ட வர்றாங்க. இது முக்கியமான வசனம், மார்க் 12:25. சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இயேசுக்கிட்ட கேள்வி கேட்க வர்றாங்க, வேணுமுனே கேள்வி கேட்குறாங்க. பாருங்க, இவங்க தேவதூதர் இல்லைன்னு சொல்கிறவங்க, மரித்தோர் உயிரோடு எழும்புவது இல்லைன்னு சொல்கிறவங்க. நீங்கள் தப்பாக நீ நம்ப மாட்ட. உயிர் தெழுதல் இல்லைன்னு நீ சொல்கிற, தேவதூதர் இல்லைன்னு நீ சொல்கிற. இவங்கெல்லாம் செத்து இப்போ எங்கே போயிட்டாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு வேற சொல்கிற. இயேசு க்ளீனாக சொல்லிட்டார், பரலோகத்தில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுத்துக்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க யாரை போல இருப்பாங்க, தேவதூதரை போல இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவதூதர் கல்யாணம் பண்ணுறதில்ல.
அவங்க கல்யாணம்லாம் பண்ணிக்கிறது இல்லை. அவங்க அப்படி படைக்கப்பட்டாச்சு, அவங்க படைக்கப்பட்டாச்சு. ஸோ அக்னி சேதப்படுத்தாது, திருமணமும் அவங்க செஞ்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்மளை பார்க்குறோம். மனிதர்களை விட அறிவாளின்னு நான் சொன்னேன். அடுத்து இவர்களுக்கு தூதர்களுக்கு என்ன இருக்குது? பாஷை. இப்போ எடுத்து பைபிளை படிக்கலாம். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். எடுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், ரைட், வரிசையாக நான் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பாஷை இருக்கான்? இப்போ யார் பாஷை இங்கே இருக்குதா? தூதர் பாஷைகள். அப்போ பரலோகத்தில் என்ன ஒரு பாஷை இருக்குது? தூதர்கள் பேசுகிற ஒரு பாஷை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவங்கெல்லாம் எப்படி தான் பேசுவாங்க? அந்த பாஷையில் தான் பேசுவாங்க. அப்போ தூதர்கள் பிதா குமாரன்ட்ட எப்படி பேசுவாங்க? அந்த பாஷையில் தான் பேசுவாங்க. அப்போ தூதர்களுக்குன்னு ஒரு பாஷை இருக்கா? ரைட், ரைட். வேதம் சொல்லுது தெளிவாக, அது சொல்லுது. அவங்க பாஷை இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்க ஒரு கூட்டம், ஒரு கூட்டம். அதான் தேவபுத்திரன்னு சொன்னேன். யோபுல சாத்தான் பூமியெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு அலோவ் பண்ணாங்க, இப்போ எல்லாம் கிடையாது. இயேசு சத்துருடைய சகல வல்லமைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், ஆளுகைகளை உரிந்து கொண்டார். வானத்திலும் பூமியிலும் இயேசுக்கு என்ன இருக்கு? சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவனுக்கு அங்கே இடம் இல்லை. அன்னைக்கு அவன் போனான், பார்த்தான் தேவபுத்திரர்கள் ஒரு கூட்டமாக இயேசு தேவன்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ தேவன் அவனை பார்த்து கேட்குறாரு, இவன் லேட்டாக போகிறேன், எங்கேயா இருந்து வர்ற? பூமியிலிருந்து வர்றேன். உடனே அவர் கரெக்டாக சொல்லிட்டார். யோபு மேலே பார்த்தியா? ஆமாம், யோபுவை பார்த்தேன். அவனை சுற்றி என்ன பண்ணியிருக்கிறீங்க? வேலி அடைச்சிருக்கீங்க. அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. கற்பத்தின் கனியை ஆசீர்வதிச்சிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. அதனால தான் பிள்ளைங்க 10 இருக்குது. தோட்டம், காடு, மாடு, ஆடு, ஒட்டகம், அடேயப்பா ஆயிரக்கணக்கில் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டீங்க. ஆமாம், சொல்லுங்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பொன்னாலும் பொருளாலும் ஆவிக்குரிய ரீதியிலும் சந்ததியும் கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். இவன் போய் என்ன பண்ணுறான்? ஒரு கூட்டம், ஒரு ஜாதி அல்ல, ஒரு ஜாதி அல்ல, இது ஒரு கூட்டம். அவங்க என்ன ஜாதின்னு கேட்டுருக்கக்கூடாது. யூதர்களா? இல்லை இல்லை இல்லை, அவங்க ஒரு கூட்டம். அதனால் அவங்க ஜாதி இல்லை. இவங்களுக்கு என்ன சில காரியங்கள் இருக்குனாக்க, இவங்கெல்லாம் பணிவிடையும் ஆவின்னு சொல்லிட்டேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு ஒரு தேவதூதன் பணிவிடை செய்ய உதவி. அவங்கெல்லாம் பணிவிடையின் ஆவி, பணிவிடையின் ஆவி. பாருங்கள், இப்போ நம்மெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறோம். நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்க, செல் குழு தலைவராக சொல்கிறீங்க, தனிநபராக சொல்கிறீங்க. நீங்கள் இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொல்கிறப்ப அந்த சொல்கிறத பார்க்க அவங்களுக்கு என்ன இருக்குது? ஆசை, ஆசை. சொல்லுங்கள். சுவிசேஷம் அறிவிப்பதை பார்க்க தூதர்களுக்கு ஆசை. அவங்க ஆர்வமா அவங்க போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க, தேவனை குறித்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்குது. அதோட ஒரு பாவி மனம் திரும்புகிறான்னு சொல்லுங்க. அந்த பாவி மனம் திரும்பும் பொழுது அந்த தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதிகமாக அவர்கள் லூக்கா 15:10 பாருங்களேன். லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரே பாவியை நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. தூதர்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, கைதட்டி பாராட்டுறாங்க. ஒரு ஆள் மனம் திரும்பிட்டார், அவர் கடைசியாக எங்கே வருவார்? பரலோகத்துக்கு வருவார். சொல்கிறத பார்க்க ஆசை, அவன் மனம் திரும்பிட்டா அதை விட ஆசை, அதை விட ஆசை. அப்படிதான் அவங்களுடைய காரியங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. தேவனுக்கு தனக்கென்ன தூதர்கள் உண்டு, விழுந்து போன பிசாசுக்கு அவனுக்கென்ன தூதர்கள் உண்டு உண்டு. சரி, ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்லிட்டு அவர்களுடைய சேவைகள் ஏதாவது 1-2 சொல்லி நான் நிப்பாட்டுறேன். ஓகே, இந்த வசனங்களை எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தல் 19:10. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்க ஆரம்பிச்சிங்கனாக்க அவர் என்ன பண்ணுறாரு? முதல் அதிகாரத்திலேயே கடைசியில் தேவதூதன் வந்துடுவார் யோவானுக்கு. பரலோகத்தில் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அவருக்கு அவ்வளோ ஆச்சரியம். அவர் வெளிப்படுத்தினதுனால தான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷமே இருக்குது. இப்போ என்னாச்சு? இவ்வளவு காரியங்கள் அவர் செஞ்சிட்டார். தேவனை காட்டுறாரு, இயேசுவை காட்டுறாரு, தேவ தூதர்கள், அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் நமக்காக கர்த்தர் ஒரு சீன் மாதிரி உருவாக்கி காமிச்சிருக்கிறார். அதனால தான் புரியுது. பார்த்ததுக்கு அப்புறமேலு வெளிப்படுத்தல் கடைசி புஸ்தகம் 19:10 அப்பொழுது எப்பொழுது இதெல்லாம் இவ்வளவையும் காமிச்சு கிட்டத்தட்ட முடிகிற சூழ்நிலை வந்துருச்சு.
ஏன்னா 22 அதிகாரம் தானே, முடிய போகுது இல்லை, லாஸ்ட் ஓவர் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வர்றப்ப அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகள். இயேசுவை பற்றி அதான் இப்போ என்ன சொல்கிறாரு, யாரை பணிஞ்சு கொள்ளணும்? இயேசுவை பணிஞ்சுக்கொள். என்ன செய்யாத, பணிஞ்சுக்காத. சொல்லிட்டேன் ஒரு தடவை, நமக்கு ஒரு தடவை சொன்னதான் புரிய மாட்டேங்குதே. பாருங்கள் 22 எடுங்க, 8, 9. இப்போ முடிகிற நேரம், லாஸ்ட் பால். இப்போ லாஸ்ட் பால் போட்டு கொண்டில் தோத்தவனும் இருக்கேன், ஜெயிச்சவனும் இருக்கிறேன். இப்போ லாஸ்ட் பாலை பாருங்கள். யோவான் ஆகிய நானே இவைகளை தேவதூதன் என்னென்ன காமிச்சாரோ எல்லாத்தையும் கண்டேன், அவன் என்னென்ன சொன்னானோ எல்லாத்தையும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். மறுபடியும் அதே தூதனைத்தான் வணங்குறேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். எல்லாரும் சொல்லுங்க, தேவனை தொழுதுகொள். தேவனைத்தான் தொழுது கொள்ளணும், தேவதூதனை தொழுது கொள்ளக்கூடாது. ஓகே, இப்போ அவரை குறித்து பல காரியங்களை நம்ம பார்த்தோம், எல்லா காரியங்களையும் நான் சொன்னேன். இப்போ அவர் செஞ்ச சேவைகளை, இன்னும் பணி என்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிப்பாட்டுறேன். அது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மத்தேயு 13:39 இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ விவசாய மக்கள், நீங்கள்லாம் விவசாய மக்கள் நிறைய பேர், இல்லாட்டி விவசாயம் செய்கிற ஏரியாவிலேருந்து நீங்கள் வர்றீங்க. இப்போ நெல்லெல்லாம் நட்டாச்சு, நட்டு பயிராச்சு. கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் கழித்து போய் பார்த்தா, இங்கே இந்த விதைச்சாச்சு, 2 மாதம் ஆச்சு. போய் பார்த்தா அங்கே என்ன இருக்குது? களையும் இருக்குது, பயிரும் இருக்குது. உடனே போய் முதலாளியை கேட்குறாங்க, எங்கள் முதலாளி நல்லா தானே உழுதுங்க, 3 ஓட்டு ஓட்டியாச்சு, பரம்படிச்சாச்சா, அடித்தாச்சு, சேத்து வரப்பெல்லாம் நல்லா கட்டினியா? ஆமாம். எடுத்துன்னு முத களை எடுத்தியா? ஆமாம். எங்கள் சைடில் 2 களை எடுப்பாங்க, இங்கே ஒரு களைக்கே அது பயிர் பெருசாயிரும். களை எடுத்தியா? ஆமாம். ஆமாம், மறுபடியும் களை வந்திருக்கே, இது எப்படி வந்துச்சு? நீங்கள் விதையத்தானே விதைச்சிங்க. உடனே அவர் சொல்லுவார், களையை விதைச்சது யார் தெரியுமா? யார்? பிசாஸ் விதைச்சிருக்கான். முதலாளி இப்போ நல்லா வளர்ந்துருச்சே, நான் போய் அந்த களையை இப்போ நான் பிடுங்கி விட்டுறவா? அவர் சொல்லுவார், அதை செய்யாத. அதாவது பாஸ்டர் கோவப்பட்டுறக்கூடாது, செல்குழு தலைவர்களும் உதவி போதவர்களும் என்ன செஞ்சிடப்படாது? கோவப்பட்டுறக்கூடாது. என்ன கோவப்பட்டு லேட்டாக வரவனை பார்த்து, ஏன்னா அப்படி லேட்டாக வர்ற, கர்த்தர் எப்பயே வந்துட்டாரு, இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறதா நியாயமா அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன செய்கிறதுன்னு அர்த்தம்? கரெக்ட், களை எடுக்கிறதுன்னு அர்த்தம். களை எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஏன் கோயிலுக்கு தானே போகிற, கல்யாணத்துக்கு போனால் மட்டும் அப்படி ஜோராக அப்படி போகிற, கோயிலுக்கு போகிறப்ப இப்படி வரலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? களை எடுக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாரும் கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டு போகிறாங்க, நீ மட்டும் இப்படி போயிட்டு இருக்கே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இப்போ என்ன செய்கிற வேலை? களை எடுத்தீங்கன்னா இப்போ எது கெட்டு போயிடும்? பயிர் கெட்டு போயிடும். அதாவது இவனே நாளைக்கு யாராக மாறுவேன்? பயிராக மாறுவாங்க. இது இப்போ நம்ம மனிதர்களை பேசுகிறோம், மனிதர்கள் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்குது. களை தான், களை மாறாது, கடைசி வரைக்கும் களை தான். அதனால் அவர் சொல்லுவார், சரிப்பா விட்டுரு வளரட்டும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அப்போ கெட்டவங்களும் கோயிலுக்கு வரணுமா? ஆமாம் வரணும். இங்கே தான் உட்காந்துருக்கணுமா? ஆமாம் உட்காந்துருக்கணும். என்னங்க இப்படி? அதாவது அறுக்க போகிறப்ப ஆளுகளை விட்டு முதல்ல என்ன செய்யணும்? களையெல்லாம் அந்த கதிர் மேலே இருக்கும்ல, காய் காய்ச்சி அதெல்லாத்தையும் அறுத்து எடுத்துரு. அதுக்கப்புறம் என்ன செய்ய? பயிரை அறுக்கணும். அதே மாதிரி உலகத்தின் நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இல்லை பைபிளில் வச்சுருப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, நானும் சபைதான் சொல்லுவாங்க, நானும் எல்லாம் என் மனைவி ஞானஸ்தானம், நான் ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி நான் கூடவே போவேன். இயேசு வர்றப்ப என் மனைவி பறந்து போவாங்கல்ல, அப்போ அவங்க காலை என்ன பண்ணுவேன்? நான் தொங்கிக்குவேன், நான் அப்படியே போயிடுவேன். ஓஹோ அப்படிங்களா? அப்போ எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்னால் தேவதூதனை கர்த்தர் அனுப்புவார். அதான் உலகத்தின் கடைசி தீர்ப்பு வர்றப்ப முதல்ல களை. இவங்களெல்லாம் யாரெல்லாம் டூப்ளிகேட்டோ உலகத்தில் அக்கிரமக்காரர்கள் பாவிகளை முதல்ல எடுத்து எங்கே போட்டுருவாங்க?
அக்னியும் கந்தகமும் எரிகிற நரகத்திலே தள்ளுவார்கள். அப்போ களையை பிடிச்சி அக்னியிலே சுட்டு எரிப்பார்கள். அது மாதிரி எரிக்கிறதை போல கடைசி நாளிலே கந்தகமும் அக்னி எரிகிற அதிலே தள்ளி விடுவார். நல்ல கோதுமையையோ களஞ்சியத்திலே சேர்ப்பதை போல தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கே சேர்த்துக்குவாங்க? பரலோகத்தில் சேர்த்துக்குவாங்க. இந்த அறுவடை வேலையை, களை எடுக்கிற வேலையை யார் செய்வா? இந்த தூதர்கள். இந்த தூதர்கள். தூதர்கள் குறித்து ஒரு காரியம் சொல்லியிருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு மற்றதை பார்க்கலாம்.